டியூஸ்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் செஞ்சேன். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி தான் மார்க்கெட் போகணும், காயெல்லாம் இல்லை அவ்வளோவா. சரின்ட்டு பன்னீர் பண்ணிடலான்ட்டு முன்னாலே பன்னீர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதை வந்து பீஸாக போட்டு பண்ணிட்டேங்க. நான் வந்து டவலில் பண்ணதுனால எனக்கு ஷேப் அவ்வளோ வரல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேப் வரும். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வேணா கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் வந்து டிஃபன் வந்து எங்களுக்கு இது செஞ்சுட்டேன். தனுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுன்றதப்ப தான் கர்ட் ரைஸ் கேட்டிருந்தானா, அதுவும் அந்த சேப்பங்கிழங்கு வறுவலும் வந்து மிளகாத்தூள் அவ்வளோ போடவே மாட்டேன் நான். மிளகுத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக தான் மிளகாத்தூள் போட்டு பூண்டு நல்லா போட்டு நல்லா தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டா செம்மையாக சாப்பிட்ருவான். அப்புறம் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன கேட்டிருந்தானா, சுண்டல் கேட்டிருந்தானா, அதுவும் பண்ணிட்டேங்க. டெய்லியுமே கர்ட் ரைஸ் கேட்குறான். நான் எங்கெங்கே போகிறது, டெய்லியும் அந்த தயிர் சாதத்தில் என்ன இருக்குன்ற மாரி இருக்குது. டெய்லி தயிர் சாதம் செஞ்சாலும் அதுக்கு என்ன காய் செய்கிறணுன்ற மாரி இருக்குது. ஏன்னா அவன் கிழங்கு ஐட்டம் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவான். அந்த வெண்டைக்காய் அவரைக்காய் மெயினாக சாப்பிடவே மாட்டான். வெண்டைக்காய் கூட ஓரளவுக்கு சாப்பிட்ருவான். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த சேப்பங்கிழங்கே வந்து பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா ஒரு விசில் போட்டு பண்ணதுனால நல்லா வெந்துருச்சுங்க. அதுவும் ஒரு 4 பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டாச்சு. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கட்டலான்னு வந்துட்டாங்க. ஏன்னா டைமும் ஆகிடுச்சு, 8:50 கிட்ட ஆகிடுச்சா. சரி லஞ்ச் கட்டிட்டோன்னா நம்மளும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இன்னும் தலை வரணும், அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், 2 வேலை இருந்துச்சு. 8:50 ஆகிடுச்சிங்களா. அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஃபஸ்ட்டு கடன் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் ஊட்டிட்டு நானும் ஸ்கூல் கிளம்பிட்டேன். அவனை வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வர்றாரு. இதோட இந்த விளாக் முடியுது. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய் டாட்டா.